அனைத்து தலைவர்களும் ராமநாதபுரம் தொகுதியை உற்று கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு காரணம் ராமநாதபுரம் தொகுதியிலே போட்டியிடக்கூடிய மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய வேட்பாளர் யார் என்றால் இந்திய திருநாட்டினுடைய அரசியலிலே முதிர்ச்சி பெற்ற மூத்த தலைவர்களில் ஒருவரான ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள், ஐயா OPS அவர்களுக்கு படாப்பட சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் என்பதற்காக நான் உங்களை தேடி நாடி இங்கே வந்திருக்கிறேன். வாக்காளர் பெருமக்களே, ஒன்றை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். ஐயா OPS அவர்களது ராமநாதபுரம் தொகுதியினுடைய வெற்றி என்பது ஏதோ ராமநாதபுரம் தொகுதியினுடைய வெற்றி என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். மாறாக OPS அவர்களுடைய வெற்றி என்பது தென் மாவட்டங்களுடைய வெற்றி என்று நீங்கள் யாரும் நினைக்க வேண்டாம். ஐயா OPS அவர்களது வெற்றி என்பது தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்கான வெற்றி என்பதை வாக்காளர்கள் மறந்துவிடக் கூடாது. வேட்பாளராக போட்டியிடுகின்றார்கள் என்றால் அது அவர்களுடைய விருப்பத்தை தாண்டி அவர்களுடைய இயக்கத்தினுடைய விருப்பத்தை தாண்டி தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய தலைவர்களுடைய விருப்பம் என்று நீங்கள் எடுத்துக் கொள்ளலாம். அதற்கு காரணம் அவர்களுடைய வெற்றி தமிழகத்திற்கு வரும் நாட்களிலே கிடைக்கப் போகின்ற அதிகார வர்க்கத்திற்கு டெல்லியிலே கிடைக்கக்கூடிய வெற்றி என்பதை நீங்கள் மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். மீனவ நண்பர்களுக்கு, பத்திரிகைகளுக்கு இந்த செய்தியை நான் வலியுறுத்த விரும்புகிறேன். கச்சத்தீவு பிரச்சனையிலே நம்முடைய உரிமையை விட்டுக் கொடுத்தது காங்கிரஸ் கட்சி. அதற்கு உடந்தையாக இருந்தது திமுக. இது ஒரு வரலாற்று பிழை. இந்த வரலாற்று பிழையை செய்தது திமுகவும் காங்கிரஸ் கட்சியும் என்பதை